வணக்கம் மக்களே. இன்று நாம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிற படம் தக் லைஃப். கமல்ஹாசன் நடித்து, மணிரத்னம் இயக்கி, ஏ.ஆர். ரகுமான் இசையமைத்த ஒரு திரைப்படம். எனக்கு தக் லைஃப் படம் பார்த்துட்டே இருக்கும்போது 2007 கிரிக்கெட் வேர்ல்ட் கப் ஞாபகத்துக்கு வந்தது. இந்த 2007 கிரிக்கெட் வேர்ல்ட் கப்ல ஒரு 15 இந்தியன் பிளேயர்ஸ செலக்ட் பண்ணி வெஸ்ட் இண்டீஸ்க்கு அனுப்புனாங்க விளையாடுறதுக்கு. அந்த 15 பேரோட பேட்டிங் லைன் அப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயங்கரமா இருந்தது. அங்க என்ன நடந்ததுன்னா, போன வேகத்துல லீக் மேட்ச் மட்டும் வந்துட்டு விளையாண்டு தோத்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். சரி எதனால 2007 கிரிக்கெட் வேர்ல்ட் கப் வந்துட்டு இந்த படம் பார்க்க போகும்போது உனக்கு ஞாபகத்துக்கு வந்தது? அப்படின்னு போக போக பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கதை சொல்றேன். ஒரு பெரியவர், அவருக்கு வந்து 3 பசங்க இருக்காங்க. பெரியவருக்கு வந்துட்டு வயசாயிடுச்சு. பெரியவர் வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டர். அவருடைய காலத்துக்கு பிறகு அவர் இடத்த யாரு பிடிக்கிறது அப்படின்னு இந்த 3 பசங்களுக்குள்ள ஒரு போட்டி. ஒரு பனிப்போர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு இடையில இந்த பசங்க எல்லாரையுமே வந்துட்டு தீர்த்து கட்டியாச்சுன்னா தான் ஊர் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு போலீஸ் ஆபீசர். இதே மணிரத்னம் டைரக்ட் பண்ண செக்கச்செவந்த வானம் அப்படிங்கிற படத்தோட கதை தான் இது. அந்த கதையை தான் தக் லைஃப்ல அப்படியே திரும்பவும் எடுத்து வச்சிருக்காங்க. இடம், பொருள், ஏவல் இந்த 3ம் வந்துட்டு வேறுபடலாம். ஆனா பிளாட் வந்து சேம். கிட்டத்தட்ட அதே ஸ்கிரிப்ட் தான் தக் லைஃப். இந்த படத்துல எது நல்லா இருக்கு, எது நல்லா இல்ல அப்படின்னு வந்துட்டு பார்க்கலாம். எது நல்லா இருக்கு அப்படின்னா வந்து படத்தோட மேக்கிங் ரொம்ப நல்லா இருக்கு. மேக்கிங் நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஒரு சைடு வந்துட்டு கமல்ஹாசன், இன்னொரு சைடு வந்து மணிரத்னம். 2 பேரும் வந்துட்டு சினிமா ஃபீல்டுல பல வருஷமா இருக்கிறவங்க. எப்படி மேக் பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரியாதா? மேக்கிங் இந்த படம் வந்து சூப்பர். புதுசா வர்ற டைரக்டர்ஸ், புதுசா ஷார்ட் பிலிம் எடுக்கிறவங்க, இந்த படத்த ரெஃபரன்ஸா வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதுல மாற்று கருத்தே இல்ல. மணிரத்னம் அப்படிங்கிற ஒரு ஒரு அட்டகாசமான டைரக்டரோட பிளஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு, அந்த ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு அவரு நல்லா ஹேண்டில் பண்ணுவாரு. அந்த மாதிரி சீக்வென்ஸஸ் இங்கேயும் வந்துட்டு நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. கமல் சார், அபிராமி சம்பந்தப்பட்ட சீக்வென்ஸஸ். இந்த 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் படத்தோட கதைப்படி. ஒரு வயசான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இந்த 2 பேருக்குமே வந்து சொந்த ஊர் எது அப்படின்னா, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற காயல்பட்டினம் அப்படிங்கிற ஊர். அப்ப அந்த ஊரோட பாடி லாங்குவேஜ், ஸ்லாங், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற ஒரு சின்ன சின்ன சண்டைகள், அது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகா வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இடையில கமல் சார், சிம்பு இவங்க 2 பேருக்கு நடுவுல வந்து ஒரு சில கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப ரசிக்கும்படியாவே இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் அ கமல் சார் வந்துட்டு ஒரு இடத்துல சிம்புவ பார்த்து சொல்லுவாரு, "தம்பி அகலக்கால் வைக்காத" அப்படின்னு வந்துட்டு வார்ன் பண்ணுவாரு. அதுக்கப்புறமா இன்னொரு இடத்துல வந்து சிம்புவ கூப்பிட்டு வந்து ரொம்ப வந்து வருத்தப்படுவாரு. "நான் உன்ன சந்தேகப்பட்டேனடா" அப்படின்னு சொல்லி வந்து வருத்தப்படுவாரு. அதுக்கப்புறமா வந்து ஜெயில்ல இருந்து கமல் சார் வந்துட்டு வெளியில வரும்போது, சிம்பு கூட வந்துட்டு கொடை பிடிச்சுக்கிட்டு போற மாரியே, பேசிட்டு போற மாரியே ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். அது நல்லா இருக்கும். அது வந்து நேச்சுரலா இருந்தது. அதுல வந்து அதுல வந்து கமல் சார் மட்டும் வந்துட்டு ஆக்ட் பண்றாரு அப்படின்னு வந்துட்டு நம்ம அ எடுக்க முடியாது. பக்கத்துல இருக்கிற அந்த சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் இன்க்ளூடிங் சிம்பு, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கூட வந்துட்டு ரசிக்கும்படியாவே இருந்தது. நல்லா இருந்தது. அதெல்லாம் சூப்பரா இருந்தது. இன்னொரு பிளஸ் வந்து என்ன அப்டின்னா, அந்த படத்துல நடிச்ச கேரக்டர்ஸ், நடிச்சவங்க. அ கமல் சார், அதுக்கப்புறமா வந்து நாசர் சார், அதுக்கப்புறமா வந்து சிம்பு, த்ரிஷா, ஐஸ்வர்யா லட்சுமி, அபிராமி இவங்க எல்லாருமே வந்து பெர்ஃபார்மர்ஸ். இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு நல்ல ஆக்டர்ஸ். சரி, ஒரே பிளஸ்ஸாவே சொல்லிட்டு இருக்கியே அப்படின்னா, மைனஸ் பாயிண்ட்ஸ் எதெல்லாம் நான் வந்துட்டு சொல்லணுமா? சரி சொல்றேன். இப்ப நான் என்னெல்லாம் பிளஸ் பாயிண்ட்ஸ் சொன்னனோ, அத தவிர மீதி எல்லாமே படத்துல மைனஸ் தான். இப்ப நான் சொன்னத தவிர படத்துல வேற எதுவுமே இல்லை. முக்கியமா அந்த கதைக்களம், அந்த கதையோட ஓட்டம், அது வந்து சுத்தமா நல்லா இல்ல. ஒழுங்காவே வந்துட்டு அவங்க ரைட்டிங்லாம் வந்துட்டு எழுதவே இல்ல. ஏதோ ஏனோ தானோன்னு வந்துட்டு எடுத்த படத்தையே வந்துட்டு எடுத்து வச்ச மாரி இருந்தது. முக்கியமா இன்டர்வல்க்கு அப்புறம்லாம் வந்துட்டு உள்ள உட்காரவே முடியலங்க தியேட்டருக்குள்ள. கையில இருக்கிற பாப்கார்னும் தீரல. படமும் வந்துட்டு ஓடி முடியல. என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான்.
இது வந்துட்டு ஒரு பொதுவான ஒரு சினிமா ரசிகனின் ஒரு கருத்து. ஏ.ஆர். ரகுமானோட பேக்கிரவுண்ட் மியூசிக் ரொம்ப சூப்பர் கிடையாது. ஆனா நல்லா இருந்தது. அவர் வந்துட்டு அவருடைய அ ரோல வந்துட்டு கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு இந்த படத்துல. பட் ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப லேக்கா வந்துட்டு ஆகும்போது அவரு என்னதான் பண்ணுவாரு? நடு தெருவுல நிக்கிற தேர வந்துட்டு கயிற வச்சு இழுத்து எங்கேயாவது ஒரு மூலையில விட்டுறலாமா? அப்படிங்கிற மாதிரி விண்வெளி நாயகன் அப்படிலாம் வந்துட்டு அவரு மியூசிக் போடுறாரு. ஒரு சில சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு. ஒரு சாங்லாம் வந்துட்டு அவரே வந்து பாடியிருக்காரு. அதெல்லாம் வந்துட்டு கேட்கிற மாரி இருந்தது. ஆனா தேர் நடு தெருவுல தான் நிக்குது. ஏன்னா ரைட்டிங் ஒண்ணுமே இல்லையே படத்துல. படத்துல இவ்ளோ பெர்ஃபார்மன்ஸ் இருந்தும் கூட, இந்த படம் வந்துட்டு பார்க்கிறதுக்கு ரசிக்கும்படியா இல்லை. சோ நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த 2007 கிரிக்கெட் வேர்ல்ட் கப் பத்தி நான் சொன்னேன். 2007 கிரிக்கெட் வேர்ல்ட் கப்ல சச்சின் டெண்டுல்கர், சௌரவ் கங்குலி, ராகுல் டிராவிட் இந்த மாரி வந்துட்டு பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் இருந்தும் கூட நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. அதே மாதிரி இந்த தக் லைஃப் படத்துல கமல்ஹாசன், மணிரத்னம், ஏ.ஆர். ரகுமான் அப்படிங்கிற பெரிய பெரிய தலைகள் இருந்தும் கூட இந்த படத்த அவங்களால வந்துட்டு சக்சஸ் பண்ண முடியல. அதனால தான் எனக்கு 2007 கிரிக்கெட் வேர்ல்ட் கப் வந்துட்டு ஞாபகத்துக்கு வந்தது. நான் என்ன கெஸ் பண்றேன்னா, இந்த படம் ரொம்ப நாளைக்கு பெரிய ஸ்கிரீன்ல இருக்காது. சீக்கிரமா எடுத்துருவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே. மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.